بالمكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بعنيزة. ஃபர்ஸ்ட் சான்ஸ் போட்டாங்க, ஃபர்ஸ்ட் போட்டாங்க, செகண்ட் சான்ஸ் என்ன நீங்க முடிச்சா ஒரு சான்ஸ், செகண்ட் சான்ஸ் பேர் இதுல வாய்ப்பு இல்லங்க அப்படி ரெடியா தெரியாது. செகண்ட் சான்ஸ் முடிஞ்சு தேர்ட் ஒண்ணா போட்டுறாரு. இதுல செலக்டிங் வாங்க போடுறாங்க. அப்துல் ரஹ்மான் சையத் அடுத்து யாரு? ஜமால். அப்துல் ரஹ்மான் சையத் போட்டாரு ஒண்ணு. அப்துல் ரஹ்மான் சையத் ஒண்ணு போட்டாரு. செகண்ட் அதான் முடிஞ்சு. மூணாவது சான்ஸ் நாலு ஜமால் பாய். ஜமால் பாய் இது பாருங்க, கனிங்கரனுக்கு ஒரு நிமிஷம். ஜமால் பாய் ஒன்னாவது சான்ஸ் போட்டாரு. ரெண்டு மூணாவது. ஓகே, அடுத்து யாரு? சதீஷ் பாய். சதீஷ் யாரு? இன்னொரு ஏற்கனவே இன்னொருத்தர் கூப்பிடல. சதீஷ் இல்ல, இன்னொருத்தர் யாரு? அப்துல் நசீர் நினைக்கல. சதீஷ் அப்துல் நசீர். சதீஷ் பாய், சதீஷ் வாங்க, உங்களுக்கு வாங்க வந்து பாருங்க, வாங்க டக்குனு வாங்க. நேரம் ஆயிடுச்சு. பேஸ்கெட் இன்னும் ஒருத்தர் தான் இருக்கு. சதீஷ் பாய் போடுங்க. சதீஷ் பாய் போட்டாங்க. சதீஷ் பாய் ரெண்டாவது சான்ஸ். சதீஷ் பாய்க்கு ரெண்டாவது சான்ஸ். பேஸ்கெட் பால் சதீஷ் பாய் போட போறாங்க. பாருங்க போடுங்க. செகண்ட் சான்ஸ், தேர்டு மூணாவது சான்ஸ், ரெண்டாவது சான்ஸ். ஒரு சின்ன அறிவிப்பு முதல்ல அறிவிப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பாஸ்கெட் பால்ல வந்து 2 வாட்டி போட்டவங்க எல்லாம் முன்னாடி வரவும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில திரும்ப வந்து போட்டி வைக்கப்படும். அதாவது தாமதமாக வந்த சகோதரர்களுக்கு அவர்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் நாம் வந்து நேரத்தை ஃபாலோ செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து போட்டி வந்து நேரம்படி இன்ஷா அல்லாஹ் போட்டி ஆரம்பிக்கப்படும். அதன்படியே போட்டி செல்லும். காசி 2 பால் போட்டவர் காசி. பாஸ்கெட் பால்ல காசி எங்க? காசி முன்னாடி. அடுத்து செகண்ட் ரைட். அடுத்து யாரு? சரவணன். ஓகே. அடுத்து நாகூர் மீனான். அலி புரைதா இருக்காரு. அலிபாய் புரைதா. ஓகே. ஃபர்ஸ்ட் காசு திரும்ப பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நடந்த மார்க்கா இது. இதை வின் பண்ணா தான் நமக்கு பரிசு கிடைக்கும். ரெண்டாவது பரிசு இருக்கு, மூணாவது பரிசு இருக்கு, ஆறுதல் பரிசு இருக்கு. பார்த்துக்கோங்க. காசு போடுங்க. 2 போட்டிருக்கீங்க முதல்ல. இப்போ எத்தனை போடுறீங்கன்னு பார்ப்போம். 2 சான்ஸ் தான். இப்போ 2 சான்ஸ் தான். செகண்ட் ரவுண்டு உங்களுக்கு
பேட்ல கால் வச்சுறாங்க போடுங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஓகே போடல செகண்ட் ரெண்டாவது சான்ஸ் இது லாஸ்ட் சான்ஸ் ஓகே அடுத்து சரவணன் ஒன்னு போட்டாரு சரவணன் ஒண்ணுதான் போட்டிருக்காரு சரவணன் அடுத்து நாகூர் மீனா ஒண்ணு இன்னொன்னு போட்டிருக்காரு பாத்தீங்க ரெண்டே சான்ஸ் தான் ஒண்ணு போடல அனிபாய் புரியுதா கொஞ்சம் ஒரு நிமிஷம் போடுங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ் விழுகல ரெண்டாவது சான்ஸ் அனிபாய் போட்டுங்க பாய் போடுங்க அவரை போட்டா ஆயிடுச்சு ஓகே ஆர்டர் பரிசு ரெண்டு பேருக்கு ஓகே தான் ரெண்டு பேரும் போடுங்க நடந்து முடிந்த பேஸ்கெட் பாலினுடைய பரிசு பெற்ற சகோதரருடைய பெயர்கள் அறிவிக்கப்படுகிறது. அதனுடைய பெயர்களை நடுவர் குழுவில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்கள் அறிவிப்பார். பேஸ்கெட் பால்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணது வந்து நாகூர் கனி. செகண்ட் பிரைஸ் வந்து சரவணன். தேர்ட் பிரைஸ் வந்து நாகூர் மீரா. நாலாவது பிரைஸ் வந்து அலி குரைதா. அதாவது நீங்க அந்த வெற்றி பெற்றவர்கள் பரிசு கொடுக்கிற இடத்துல கண்டிப்பா உங்களுடைய பரிசு நீங்க தான் வாங்கணும். சரிதானா? ஜும்மாவுக்கு பிறகு பரிசு கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் இன்னும் அடுத்து பேஸ்கெட் பாலுடைய போட்டி நிறைவு பெற்று விட்டது. இரண்டாவது போட்டி கனியும் கரண்டியும். அதற்கான நடுவர்கள் மிஸ்டர் சலாம், ராஜா முகமது, இன்னொரு ஆள் நசீர் பாய், 3 நடுவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்க எல்லோருமே அந்த இடத்துக்கு போகலாம். கனியும் கரண்டியும் இன்னும் 4 நிமிடம் பாக்கி இருக்கு. பேர் கொடுக்காதவங்க உடனே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் கிச்சன்ல நின்று நான் சாண்ட்விச் சாப்பிட்டேன், நான் சவச்சேன், தண்ணி குடிச்சது பேச்சு வரப்படாது. அறிவிச்சாச்சு. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. 4 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ள இஸ்ராஹாவுடைய வாசலுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிழலுடைய சோத்துல நடுவர்கள் 3 நபர்கள் தயாரா இருக்கிறாங்க. எல்லோருமே அங்க போகலாம், நிழலுக்கு போகலாம். ஒரு முக்கியமான செய்தி, ஒரிதாவில் இருந்து மூத்த தலைவர் மிஸ்டர் சராபில் கான் அவர்கள் வந்து விட்டார்கள். உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக அவருடைய வருகை இந்த ஜமாஅத்தை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் அங்க போகலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க நிக்கிறவங்க அப்படியே சாண்ட்விச் கையில எடுத்து வாங்க வாங்க வாங்க. பை அப்துல் ரஹ்மான் நீங்க எல்லாரும் வாயில ஸ்பூன் வைங்க. இது குடிக்க கூடாது. கரெக்ட்டா ஆளா பாருங்க. ஆதிஷ் பாய் தயவு செய்து நடுவர்கள் கவனத்திற்கு 3 நபர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். வாயில ஸ்பூனை வைக்க சொல்லுங்க. கேப் பத்தல கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்படி வாங்க. நடுவர் கொஞ்சம் அங்க கரெக்ட்டா லெவல்ல நின்னுக்குறீங்க. இல்ல நடுவர்கள் உள்ளிட்ட யாருமே உள்ள குறிப்பிட கூடாது. நடுவர்கள் கவனத்திற்கு போட்டியாவுடைய கவனத்தை திசை திருப்புற மாதிரி யாரும் செஞ்சிடாம பாத்துக்கோங்க. நடுவர்கள் கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. இன்னொன்னு போட்டியாவுடைய கவனத்திற்கு விழுந்ததுன்னா நீங்களாவே பின் வந்துடலாம். அவ்வளவு நீங்க திரும்ப போகலாம். ஆமா ஆமா அதாவது போட்டியாவுடைய கவனத்திற்கு நோட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிக்கலாம் இதுவரை 48 அவ்வளோதான். இதுக்கு மேலே இல்லை. யார் வச்சிருங்க. அடுத்த 8 வச்சுக்கலாம். மாத்திக்கலாம்.
விழுந்தார் வெளியில போயிருங்க, 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 விழுந்தார் வெளியில போயிருங்க. ஓகேவா? 3 2 விழுந்தாலும் கீழே போயிருங்க, விழுந்தாலும் கீழே போயிருங்க. 1 2 2 3 வாங்க வாங்க அப்படியே அப்படியே இல்லைங்க. 3 2 கீழே விழுந்தாலும் அப்படியே போயிருங்க, போயிருங்க, அப்படியே போயிருங்க, அப்படியே போயிருங்க, அப்படியே போயிருங்க. முடிஞ்சா 3 முடிஞ்சு சொல்லாது இது 2 யாரு அவர் சொல்லாது நாலு டீம் வந்திருக்கு பாய். எத்தனை வந்திருக்கு? சீக்கிரம் அறிவிங்க, டைம் இல்லை. இந்த ஸ்பூன்ல ஜெயிச்சவங்க மட்டும் முன்னாடி வாங்க, ஜெயிச்சவங்க மட்டும் முன்னாடி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஸ்கூல்ல ஜெயிச்சவங்க மட்டும் இங்க வாங்க, பரிசு கொடுக்க போற வந்து அடுத்த ரவுண்டுக்கு வாங்க. இந்த முதல்ல ஜெயிச்சவங்க இங்க வாங்க. கனியும் கரண்டி போட்டியில வச்சு விட்டுவாங்க. இறுதி சுற்றுக்கு பரிசு தேர்ந்தெடுக்க போட்டி நடக்கு. இந்த முறை வாங்க. கனியும் கரண்டியும் போட்டியில வெற்றி பெற்றவர்கள் மட்டும், ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் மட்டும் வாங்க. ஏன் குழப்பம்? வந்த மாதிரி வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹலோ கலீல், 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 ஹலோ, கொஞ்சம் உள்ள போங்க. ஸ்டார்ட் பண்ண உள்ள போறேன், பார்த்துட்டு தானே வரேன். டக்குனு வாங்க. விழுந்தாள் விழுந்தாள் பாருங்க, விழுந்தாள் பாருங்க, விழுந்தாள் பாருங்க, விழுந்தாள் பாருங்க. சலாம் பாய், அந்த பொருட்கள் அந்த டேக் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருங்க. மோல்வீட்ட பொருட்களை கொடுத்துருங்க. அவர்கள் வெற்றிகரமாக பானையை உடைக்க சென்று கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய கரவசங்களை அவருக்கு எழுப்பி ஆதரவு தருமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரே முறைதான் ஓங்கி முடித்து விட்டால் ஓங்கி ஓங்கி ஒரே அட்டம் தான். ஒரு முறைதான் ஓங்கி அடிக்க வேண்டும். கம்பை ஆட்டிக்கொண்டே சொல்லக்கூடாது. போயிட்டு ஒரே முறை ஒரே டெப்பெல்லாம் முடிஞ்சிருக்கு. உங்களுடைய கவனம் முடிஞ்சு போச்சு. ஆமா, ஒரு நிமிஷம் தான், ரொம்ப நேரம் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்த சகோதரர்களுக்கு நம்ம வெளியிட வேண்டும். சுடா விடுங்க, சுடா விடுங்க. சூப்பர், நல்ல முயற்சி. அடுத்ததாக புரோஷன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ்.
நல்ல முயற்சி தயவு செய்து மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். கான்பாய் ரெடியாக பாஷா பாய் வந்துட்டு இருக்கிறாரு. வெள்ளைக்கோட்டை தாண்டி விட்டார்கள். கான்கோட்டை தாண்டி விட்டார்கள். ஓகே கலாஸ் அடுத்ததாக கான்பாய் செல்வராஜ் அடுத்த சிராஜ் பாய் காதர் பாய் இருக்கிறார். ரஹமத் கான் தள்ளிவிடாது சொல்லிட்டாங்க மேலே சொல்லுவாங்க. ஓகே கிருஷ்ணா ஓகே அடுத்ததுங்க செல்வராஜ் சிராஜ் பாய் பேரு இருக்காரு. சாகர் பாய் ஆமா சரவணன் பஸ் இன்னும் இருக்கு. மாஷா உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். செல்வராஜ் அவர்கள் சரவணன் பஷீர் பாய் அடுத்து தொழிலாளர்களின் குறைந்த நேரமே இருப்பதால் பாக்களை மறைத்து விடாமல் அன்வரு அத்தி சப்ரான் மிக அருமையாக காணி உழைத்துவிட்டார். உறவு கொடுக்காது தவிர்த்து
ஆனா முதல்ல யாரு போய் சொல்றாங்களோ அவங்க போய் தொடர்ந்து முடிஞ்சு வச்சு कपूर कपूर गई थी ரெண்டு காசி கேட்டா காசி 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 கை தீங்க சுல்தான் அவங்க அப்துல்லா பாய் வந்தேல ரெண்டு பேர் பேசி அஞ்சமா அப்துல்லா பாய் பேர் அவங்க பேர் என்ன போட்டிக்கு தயாராங்க நம்பர் சொல்ல பட 2 அணிகளுடைய கேப்டன்கள் மற்றும் வீரர்களுடைய மௌனமையின் பகுதியில் இருக்க மௌனமில் இடம் நடுவு அதற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் மீட்டரை கவனத்தில் கொண்டு செருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த அணி அந்த செருப்பை தாண்டி நடுநாயகமாக இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். சரிதானா? ஆரம்பிக்கலாமா? ரெடியா ரெடியா ரெடியா? அவங்க வெற்றி தான்.
بالمكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بعنيزة.